வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் 46 ஓட ரிவ்யூ தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதுங்க. ஏன்னா கொஞ்சம் கரண்ட் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் முக்கியமா நெட் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. சாரி ஃபார் த டிலே. பட் நெவர்தெல்லஸ் ஃபேண்டாஸ்டிக் கேம் ஃபார் சிஎஸ்கே, அது கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. மஸ்ட் வின் கேம் அவங்களுக்கு. அதாவது இந்த மேட்ச் தோத்துட்டா அவங்களுக்கு பிளே ஆஃப் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரல, பட் வர எல்லா மேட்சஸுமே வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். இந்த மேட்ச் வின் பண்ணதுனால தே ஹவ் கான் டு பெட்டர் பிளேஸ். அதாவது தேர்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல வித் குட் ரன் ரேட். சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் லூசிங் கப்பல் ஆஃப் கேம்ஸ் இன் பிட்வீன்ல அவங்க 10 பாயிண்ட்ஸ் இப்போ டீசெண்டா எடுத்திருக்காங்க. அவங்களோட ரன் ரேட் பாத்தீங்கன்னா பிளஸ்ல சூப்பரா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் நினைக்கிறேன் இந்த டாப் 4 நுழையறதுக்கு. சோ இப்போதைக்கு தேர்ட் பொசிஷன்ல சூப்பரா இருக்காங்க. கன்வின்சிங் வின் 78 ரன்ஸ் வித்தியாசத்துல ஆக்சுவலா சிறப்பா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் கிரௌட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, we have silenced the SRH fans and SRH crowd or SRH team, எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். ஸோ பே பேக் டைம் முடிஞ்சிருச்சு. பட் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெல் டாமினேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே. ஸோ இனிஷியலா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு பேட் கமின்ஸ். ஸோ நம்ம என்ன நினைச்சோம்னா, கண்டிப்பா அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்கும். பட் டியூன்ற ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா பெரிய விஷயமா இருக்குங்க சேப்பாக்ல. ஏன்னா லாஸ்ட் கேம்லேயே எல்எஸ்டி கிட்ட அது கிளியரா தெரிஞ்சுது. அதை யூஸ் பண்ணி தான் ஸ்டோனிஸும் ஃபென்டாஸ்டிக்கா விளாடினாரு. கண்டிப்பா அதை நம்ம ஒத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவரோட கேமும் இருந்துச்சு. அண்ட் போலர்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஆக்சுவலா அந்த டியூல பாத்தீங்கன்னா பாலை கிரிப் பண்றதுக்கு. பட் நெவர் டேக் ஸ்டோனிஸ் இன்னிங்ஸ், கண்டிப்பா அவருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பட் இந்த மேட்சும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரே நல்ல விஷயம் சிஎஸ்கேக்கு என்ன இருந்துச்சுன்னா, செகண்ட் ஹாஃப்ல பால் இன்னும் கொஞ்சம் கிரிப் ஆக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அது பக்காவா யூஸ் பண்ணி போலர்ஸ் நல்லா போட்டாங்க சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வில் பி டிசப்பாயிண்டட், எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 212 ரன்ஸ் சிஎஸ்கே அடிச்சாங்க. அதாவது எல்எஸ்டி கிட்ட கூட அரௌண்ட் 206 அந்த ரேஞ்சில் அடிச்சாங்க. ஸோ இட் வாஸ் a good score. பட் வாட் வி தாட் இஸ், எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஓகே ஒரு 10-15 ரன்ஸ் ஷார்ட்டா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி ரஹானே அனதர் ஃபெயிலியர், ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ரஹானே இந்த சீசன்ல. பட் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடுனாருங்க. இந்த சீசன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாருன்னு தான் சொல்ல முடியும். ருத்ராஜ் கைக்வாட் ஒன்ஸ் அகைன் a superb innings, பேக் டு பேக் சூப்பர் ஸ்கோர், பேக் டு பேக் 100s அடிச்சிருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி 98ல அவுட் ஆயிட்டாரு. செம்மையா விளையாடினாருங்க, கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணும். எனக்கு என்ன ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா, அந்த பக்கம் ஒரு பக்கம் ரஹானே ஸ்ட்ரகிள் ஆறாரு, ஒரு பக்கம் டேரல் மிச்சல் ஸ்ட்ரகிள் ஆறாரு. பட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா டேரல் மிச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணிட்டாரு. ஒரு 52 ரன்ஸ் அடிச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாரு. பட் ருத்ராஜ் கைக்வாட் பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடின இன்னிங்ஸ் செம்ம கிளாசிக்கா இருந்ததுங்க. அதாவது அவர் என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, நீ T20 பொறுத்த வரைக்கும் தூக்கி அடிச்சுதான் ஸ்ட்ரைக் ரேட் ஏத்தணும்னு கிடையாது. ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடியும் நீ பாத்தீங்கன்னா 180 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கலான்றதா காமிச்சாரு. ஏன்னா அண்டர் பிரஷர்ல சம்டைம்ஸ் நவுந்து போய் அந்த கேப்ல கட் ஷாட் விளையாடுறதா இருக்கட்டும், டிரைவ் விளையாடுறதா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கான்பிடென்டோட விளையாடுறாரு பாருங்க. அவரோட ஸ்ட்ரென்த்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு, அது பெரிய விஷயம். அண்ட் அஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறாருன்னு தான் சொல்ல முடியுங்க ருத்ராஜ் கைக்வாட். சோ அவர் 100 வேணா அடிக்காம இருந்திருக்கலாம். பட் அந்த 98 இஸ் வெரி ஈக்குவல் டு 100ங்க என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் அவருக்கு நல்ல கம்பெனி கொடுத்தது டேரல் மிச்சல். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் 10 balls 11 runs அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஒன்ஸ் அகைன் நம்ம அந்த ஸ்ட்ரகிள பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் காம்பன்சேட் பண்ணி 52 of 32 கரெக்டான டைம்ல தான் அவரும் அவுட் ஆனாரு. ஏன்னா அந்த டைம்ல சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா பால் 1ல இருந்து அடிக்கிற ஒரு பிளேயர் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா அந்த டைம்ல தான் தூபே வந்தாரு. அவரும் ஆஸ் யூஷுவல் சேப்பாக் கிரௌட டிசப்பாயிண்ட் பண்ணல. ஆறு சாமி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 6 விட்டாரு, செமையா விளையாடினாரு. ஸோ கிரௌட் வாஸ் சோ ஹாப்பி. அட் த சேம் டைம் கடைசி 4 பால் தோனியும் வந்தாரு, ஒரு 4 ஒரு சிங்கிள். சோ அதனாலே பாத்தீங்கன்னா கிரௌட் ரொம்பவே ஹாப்பி ஆயிருப்பாங்க. பட் when it comes to SRH bowling lineup எடுத்துக்கிட்டீங்கன்னா, உனட்கட் சூப்பரா போட்டாருங்க. வெரி அன்எக்ஸ்பெக்டட், நமக்கு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் உனட்கட் நல்லா போடுவாருன்னு. பட் அந்த ஸ்லோ நேச்சர் ஆஃப் அந்த பிச்சை யூஸ் பண்ணி ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் நல்லா போட்டாரு. நட்ராஜன் நல்லா போட்டாரு. மேபி அவரோட போலிங் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. 4 overs 43 runs 1 wicket. பட் ஆக்சுவலா அவர் நல்லா போட்டாருன்னு அங்க சொல்ல முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போட்டாங்க. பேட் கமின்ஸ் பயங்கரமா அடி வாங்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் எனக்கு ஐ வாஸ் லிட்டில் ஷாக்டு மயங்க் மார்க்கண்டே டிராப் பண்ணது. ஏன்னா இந்த விக்கெட்ல மேபி அவர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ வாஸ் சீரியஸ்லி ஷாக்ட் டு see
மார்க்கண்டே நாட் பிளேயிங் இன் திஸ் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. அது என்னன்னே தெரியல. அண்ட் சேசிங் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்தது. ஓஹோ, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓபனர்ஸ், 2 டேஞ்சரஸ் ஓபனர்ஸ், எவ்வளோ ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல, இப்போ அதான் பண்ண போறாங்க. ஸோ சிஎஸ்கே மறுபடியும் சைலன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு பக்கம் போயிருந்தது. பட் ஆனா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் சொல்ல முடியும். ஃபீல்டிங் வைஸ் ருத்ராஜ் கேப்டன்ஷிப் சூப்பரா இருந்தது. ஒரு பக்கம் தோனி கொஞ்சம் கைட் பண்ணாலும் we have to give credit to ருத்ராஜ் ஓட கேப்டன்ஷிப்ங்க. ஏன்னா நம்ம தோத்தா ருத்ராஜ், ஜெயிச்சா தோனி அப்படி நம்ம கொடுக்க கூடாது. தோனியோட இன்புட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது வேற விஷயம், புரியுதா உங்களுக்கு. பட் ருத்ராஜ் as a கேப்டன்னா இந்த மேட்ச்ல ஒரு ஸ்டெப் ஃபர்தரா எவால்வ் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாரு, பட் இந்த மேட்ச்ல அதை அவர் பண்ணல. ஒரு பிளானோட உள்ள நுழைஞ்சாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் ஷார்ட்டா போட்டு. ஏன்னா நீங்க பெங்களூர்லயோ கொல்கட்டாலயோ மும்பைலயோ விளையாட போறது இல்ல, சேப்பாக்குன்னும் போது கொஞ்சம் கிரவுண்ட் வந்து அதை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். அப்படினால வந்து பாத்தீங்கன்னா டீப் பாயிண்ட்ல செட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ டெலிவரிஸ் ஆர் ஷார்ட் டெலிவரிஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டு விக்கெட்டை தூக்குனாங்க. டிராவிஸ் ஹெட் விக்கெட் ஃபர்ஸ்ட் தூக்குன போதே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வந்துருச்சு. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் தேஷ்பாண்டேயோட நியூ பால் ஸ்பெல்லுங்க. சான்ஸே கிடையாது. பவர் பிளேல அவர் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் தாங்க க்ரூஷியல். அப்பவே ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சு எஸ்ஆர்எச் பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வேற லெவல்ல விளையாடுறாங்க, சேசிங்ல ரியலி தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அதுவும் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்பார பிச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அவங்க டைம் பண்ண கஷ்டப்படுறாங்க, அது நம்ம சொல்லியே ஆகணும். அதுவும் எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாங்கன்னா லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் தான் சொல்ல முடியும். என்னதான் ஹென்ரிக் கிளாசன் இருந்தாலும் லாஸ்ட் 2 மேட்சஸ் ஹென்ரிக் கிளாசனும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா விளையாடல. ஹி இஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் இன் ஸ்லோ பிச்சஸ். எண்ட் ஆஃப் தி டே ஒரு 4 விக்கெட்ஸ். அதாவது தேஷ்பாண்டேன்ற போலர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடி வாங்குவாரு, ஒரு மேட்ச் சடனா 3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. சோ நீங்க அவர்கிட்ட கன்சிஸ்டன்சியா அவர் எல்லா மேட்சுமே நல்லா போடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மேட்ச் அவர் அடி வாங்கலாம், பட் சில மேட்சஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் வின் பண்ணி கொடுப்பாருன்றதான் என்னோட ஒரு கருத்து ஆக்சுவலி. அண்ட் ஆக்சுவலி எல்லாருமே நல்லா போட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை நல்லா டிஃபெண்ட் பண்ணி எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஒன் குட் திங் ருத்ராஜ் டிட் இஸ் லாஸ்ட் டைம் ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டாரு. இந்த மேட்ச்ல டியூ நிறைய இருந்தது, பட் ரவீந்திர ஜடேஜா 4 overs கொடுத்தாரு. டிபிக்கல் ஜடேஜா இன்னிங்ஸ் 4 overs ஜஸ்ட் 21 runs தான் கொடுத்தாரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாங்கிள் ஹோல்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா எஸ்ஆர்எச்க்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுன்சர் மாதிரி போட்டு விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அங்கதாங்க ஹைலைட்டே. மார்க்ரம் விக்கெட் செம்மையா இருந்தது அதை பார்க்கும்போது. குட் கேட்ச் ஃப்ரம் தோனி கண்டிப்பா சொல்லி ஆகணும். பட் தோனியோட ஓவரால் கீப்பிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாருங்க இன்னைக்கு. மேபி சம்திங் அவரோட இன்ஜுரி வந்து இன்னுமே லைட்டா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசா குனியில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு கீப்பிங்ல. பட் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச பிடிச்சிட்டாரு, அது வேற விஷயம். அண்ட் கிரெடிட் டு ஆல் bowlers. ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா 2 குத்தாரு, நோ பால்லாம் போட்டாரு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 overs சூப்பரா கம்பேக் ஆனாருங்க, அதுல பேச்சே கிடையாது. பத்திரானா ஆஸ் யூஸ்வல் அவரோட ஒரு யாக்கர் பாலை பார்த்தோம், ஸ்டெம்ப் புடிக்கிட்டு போச்சு. அண்ட் தட் வாஸ் நைஸ் டு சி, அதுதாங்க சொல்ல முடியும். ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மார்க்ரம்னு நினைக்கிறேன்ல. ஐ திங்க் ஜடேஜா விக்கெட் வந்து வேற யாரோ ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுனாரு. பட் நெவர்தர்லெஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கீ விக்கெட் தான் சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் கிளாசன் கேம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா, பட் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவரால் பெருசா டைம் பண்ண முடியல. ஸோ டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எச். 78 ரன் வித்தியாசத்துல தோத்தது நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடி தான். அது சிஎஸ்கே ஆல்ரெடி பிளஸ்ல வச்சிருந்தாங்க ரன் ரேட்டு, அடிச்சு தூக்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ த ஓல்டு சிஎஸ்கே, அந்த டிபிக்கல் சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தாங்க இருந்தது சேப்பாக்குல. இதுதான் அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த், இந்த ஸ்பின், இந்த கிரிப், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கோட்டை. பட் இதை பண்ணாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாட்டிஷ் விக்கெட்ஸா இருந்துச்சு இவ்வளவு மேட்சஸா. வேற அவங்களுக்கு வந்து அது ஹோம் அட்வான்டேஜ் கிடைக்காம இருந்திருக்கும் லாஸ்ட் மேட்ச்ல அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. பட் ஸ்டில் தே மெயின்டைன் அ குட் ஹோம் ரெக்கார்ட். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, மிச்சம் விளாண்ட 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டில் தே மெயின்டைன் தட் குட் ரெக்கார்ட். ஸோ அதை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ்ஆர்எச் பொறுத்தவரைக்கும் டெஃபினெட்லி தே வில் லுக் ஃபார் அ கம்பேக். ஏன்னா அவங்களும் இப்போ பேக் டு பேக் மேட்சஸ் தோத்துருக்காங்க, சேசிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. கண்டிப்பா சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அண்ட் வி ஷுட் நாட் ரைட் ஆஃப் எஸ்ஆர்எச். ஏன்னா ஒரு மேட்ச் தோத்து 2 மேட்ச் தோத்துறாங்கன்றதுக்காக அவங்க நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா சிஎஸ்கேவும் 2 மேட்ச் தோத்து தான் இப்போ 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது, எந்த டீம் வேணாலும் இந்த டீம் பீட் பண்ணலாம். ஸோ தே மைட் கிவ் அ கம்பேக் அண்ட் சிஎஸ்கே ஆல்சோ வில் லைக் டு கண்டினியூ திஸ் winning momentum. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க.
கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தாங்க. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 98 ரன்ஸ், ஒரு 10 பவுண்டரியும் 3 சிக்ஸ் அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் 180, இன்ஃபேக்ட் 190 கிட்ட வச்சுட்டு இருந்தாரு. லாஸ்ட் ஒரு 10 பால்ஸ் வேணா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். அண்டர் த ஹீட் பிளஸ் அவர் தம்ப்ல வேற அடிபட்டுச்சு, கொஞ்சம் டைம் பண்ண ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் ஸ்டில் அஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க கன்சிஸ்டன்டா. அதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து நிக்குது சிஎஸ்கேக்கு. அண்ட் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து நம்ம ருத்ராஜுக்கு கொடுக்கணும், எஸ்பெஷலி ஃபார் ஃபென்டாஸ்டிக் 98 runs. சோ கெத்து bowler ஆஃப் த மேட்ச் அதுவும் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். துஷார் தேஷ்பாண்டே. யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே துஷார் தேஷ்பாண்டே கிரிட்டிசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இந்த மாதிரி ஒரு வாரி வல்லல் இவர் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல வைக்கவே கூடாதுன்ட்டு. பட் என்னோட கருத்து என்னைக்குமே தேஷ்பாண்டே கிட்ட என்ன இருக்கணும்னா ஆல்டர்னேட் மேட்சஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் பயங்கரமா அடி வாங்குவாரு, சம்டைம்ஸ் அந்த மாதிரி 3-4 மேட்சஸ் விக்கெட்ஸ் எடுத்து டீமை வின் பண்ண வைப்பாருன்னு தான் என்னோட ஒரு கருத்து. அதனாலதான் அவர் பிளேயிங் லெவன்ல கன்சிஸ்டன்டா விளையாடுறாங்க. அண்ட் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலே 3 விக்கெட் எடுத்துட்டு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தாரு. சோ அதனாலதான் கெத்து bowler ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் டேரல் மிச்சல் கொடுப்பாங்க. அவர் வேணா போலிங் போடாம இருக்கலாம், பட் பேட்டிங்ல ஒரு குரூஷியல் கான்ட்ரிபியூஷன் 52 of 32 பிளஸ் 5 கேச்சஸ். சான்ஸே கிடையாதுங்க. எங்க திரும்பினாலும் மிச்சல் தான். சோ அதனால பாத்தீங்கன்னா லைக் டெஃபினட்டா அவருக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்தே ஆகும். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் நம்ம டேரல் மிச்சலுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா ஒரு மேட்ச்ல 5 கேட்ச் பிடிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியா நம்ம பாத்திர முடியாது. மேபி எல்லா கேட்சஸும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மிச்சலோட கான்ட்ரிபியூஷனை பத்தி நம்ம மறக்கவே முடியாது இந்த மேட்ச்ல. ஏன்னா ஆஸ் அ ஃபீல்டராகவும் நல்லா பண்ணாரு, ஆஸ் அ என்ன சொல்றது கேச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பிடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்சும் சரி, அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்சும் சரி, 2 அவார்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரல் மிச்சலுக்கே தரும். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் தாங்க அவங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் வந்து ஸ்லோ பிச்சஸ்ல கிளியரா ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றது பக்காவா தெரியுது பார்க்கும் போதே. அண்ட் நல்ல ஒரு ஸ்டார்ட், ஒரு 6-4 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பால்ஸ் போட ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே bowlers. ஸோ நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல பயங்கரமா எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் அது எஸ்பெஷலி டாப் 4 சொதப்புவாங்களோன்னு தோணுது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே சொதப்பிட்டாங்க. டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் விக்கெட் தாங்க. ஏன்னா போலிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சிஎஸ்கே நல்லா பேட்டிங் விளையாடினாங்க. பட் மேட்ச் எங்க டர்ன் ஆச்சுன்னா இந்த டார்கெட் 230 அவங்க அடிக்கக்கூடிய திறமை இருக்கு எஸ்ஆர்எச்க்கு. பட் டிராவிஸ் ஹெட் விக்கெட் தான் அங்க கீயா வந்து நின்னுச்சு. ஏன்னா அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 4 அடிச்சாரு, அப்புறம் தூக்கி பிளிக்ல ஒரு 6 அடிச்சாரு, செமையா செட் ஆனாரு. அவரை கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல ஃபீல்டரை செட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க சிஎஸ்கே. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். சோ இன்னைக்குமே எஸ்ஆர்எச் கிட்ட விளையாடும் போது முதல்ல டிராவிஸ் ஹெட் நீங்க தூக்கிட்டீங்கனாலே அவங்கள வந்து ஒரு 40% நீங்க வின் பண்ணிட்டீங்க தான் அர்த்தம். சோ அதுதான் எக்ஸாக்ட்லி சிஎஸ்கே பண்ணாங்க. எனக்கும் அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேமா தோணுச்சு. ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.